ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஈவிதான் செயலி மூலம் ஆண்டுக்கு 5 டன் காகிதம் மிச்சமாகும். செயலி அறிமுக விழாவில் புதுவை ஆளுநர் கைலாசநாதன் பேச்சு. உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து புதுவை நீதிமன்றங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு. தீவிர சோதனைக்கு பின்னரே நீதிமன்றத்திற்கு வருபவர்கள் உள்ளே அனுமதி. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பஞ்சாலை ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள். உயர்த்தப்பட்ட பென்ஷனை வழங்க வலியுறுத்தல். கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்திற்குட்பட்ட இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை சட்டசபையை காகித பயன்பாடு இல்லாத விதமாக மாற்றும் தேசிய ஈவிதான் செயலியின் தொடக்க விழாவில் பேசிய ஆளுநர், இதன் மூலம் ஆண்டுக்கு 5 டன் காகிதம் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் கைலாசநாதன், புதுவை சட்டசபை செயல்பாடுகளை முழுமையான மின்னணு மயமாக்கும் நிலையை நாம் எட்டியுள்ளதாகவும், நமது நாடாளுமன்றம் சட்டசபை என்பது ஜனநாயகத்தின் இதயம் போன்றது. டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நகரும் விதமாக ஈவிதான் செயலி ஒரு தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்துவதாகவும், இது சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு இடையே ஒரு வெளிப்படையான தகவல் பரிமாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார். மேலும் ஒரு கிளிக் செய்தால் போதும் அறிவிப்புகள், மசோதாக்கள், தீர்மானங்கள் என அனைத்தும் ஆன்லைனில் கிடைக்கும் என்றும், பல ஆண்டுகளாக சட்டசபை நடவடிக்கைகள், ஆவணங்கள் எல்லாம் காகித வடிவத்தில்தான் இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த நிலை மாறிவிடும் என்பதால் ஆண்டுக்கு சுமார் 3 முதல் 5 டன் காகிதம் மிச்சப்படும் என்றும், டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாக்க முடியும் என்றும் கூறினார். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி நாம் அதிக அக்கறை எடுத்து வரும் இன்றைய காலகட்டத்தில் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தவர், நாடு முழுவதும் உள்ள மக்கள் ஒரு சட்டம் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்றும், அரசியல் மீதான நம்பிக்கை தெளிவு பெற்று நாட்டின் வளர்ச்சியில் பங்கேற்க முடியும் என்றும் கூறியவர், வரும் நாட்களில் மேலும் பல மாநிலங்கள் இந்த திட்டத்தை அவர்களது சட்டசபைகளில் கொண்டு வருவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டமன்றம் என்பது நமது ஜனநாயகத்தின் ஹிருதயம். மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் நலனுக்காக சட்ட மசோதாக்களை விவாதித்து தாக்கல் செய்து நிறைவேற்றும் அரங்கம். அத்தகைய ஒரு உயரிய தர்மத்தின் மையமாக இருப்பதை டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நகர்த்தும் விதமாக இந்த நேவாஸ் செயலி ஒரு தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்துகிறது. இதன் நோக்கம் சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக காகிதம் இல்லாத முறையாக பேப்பர்லெஸ் அசெம்பிளியாக மாற்றுவதுதான். உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து புதுவை நீதிமன்றங்களுக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வளாகங்களில் படுகொலைகள், கைதிகள், வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க வேண்டும் என்றும், நீதிமன்றங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்குமாறும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து புதுவை நீதிமன்றங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே புதுவை நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் 9 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது நீதிமன்ற பாதுகாப்பு பணிக்காக 20 காவல்துறையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தவிர காவல் நிலையங்களில் இருந்து வழக்கு தொடர்பான பணிகளுக்கு நாள்தோறும் 35 காவல்துறையினர் வந்து செல்கின்றனர். அவர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நீதிமன்றத்திற்கு வரும் பார்வையாளர்கள், வழக்கு கொடுத்தவர்கள், குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை சோதனைக்கு பின்னரே அனுமதிக்க வேண்டும் என்றும் உயர் அதிகாரிகள் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளனர். உயர்த்தப்பட்ட பென்ஷனை வழங்க வலியுறுத்தி சுதேசி பாரதி மில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சுதேசி மற்றும் பாரதி பஞ்சாலையில் பணிபுரிந்த 170க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கூடுதல் உயர் பென்ஷன் வழங்க வேண்டும் என கடந்த 2022ஆம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து தலா 1.30 லட்சம் ரூபாயை தொழிலாளர்கள் வைப்பு நிதியாக செலுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கூடுதல் உயர் பென்ஷன் கேட்டு மத்திய அரசின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி புதுச்சேரி மண்டல அலுவலகத்திற்கு தொழிலாளர்கள் சென்று கேட்டதற்கு
கடந்த 2 மாதமாக அலைக்கழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற பஞ்சாலை தொழிலாளர்கள் மண்டல ஆணையரை சந்திக்க சென்றபோது தொழிலாளர்களை சந்திக்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் அலுவலகத்தில் உள்ளே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களையும் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த முதலியார்பேட்டை காவல்துறையினர் விரைந்து வந்து தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கூடுதல் உயர் பென்ஷன் வழங்க கோப்புகள் தயார் நிலையில் இருப்பதால் விரைவில் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மேலும் மத்திய அரசின் அலுவலகத்தை பஞ்சாலை தொழிலாளர்கள் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் உபயோகமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. புதுச்சேரியில் விதியை மீறி செல்லும் வாகனங்கள், விபத்தில் சிக்கும் வாகனங்களை காவல்துறையினர் கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட இடத்தில் வழக்கு முடியும் வரை நிறுத்தி வைப்பர். அவற்றை அதன் உரிமையாளர் வழக்கு முடிந்த பின்னர் மீட்டு எடுத்து செல்வர். ஆனால் சில சமயங்களில் வழக்கு முடிவதற்கே நீண்ட காலமாகும் சூழலில் அந்த வாகனங்கள் மழையிலும் வெயிலிலும் நின்று வீணாகி விடுவதன் காரணமாக சில வாகன உரிமையாளர்கள் அதனை அப்படியே விட்டுவிட்டு செல்வதும் உண்டு. அவ்வாறு காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் மற்றும் விபத்தில் சிக்கிய வாகனங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அரசு சார்பில் ஏலம் விடப்படும். இந்நிலையில் புதுச்சேரியில் கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் ஏராளமான இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் மற்றும் கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவை பராமரிப்பின்றி தூசு படிந்து குப்பைகள் சேர்ந்து துருபிடித்து காணப்படுகிறது. இவற்றை பராமரிக்காமலும் ஏலத்திற்கு விடாத காரணத்தினாலும் இவை ஒரே இடத்தில் கிடந்து வீணாவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே காவல்துறையினர் இதனை கருத்தில் கொண்டு அவற்றை உரிய முறையில் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. உலக உயர் ரத்த அழுத்த தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக உயர் ரத்த அழுத்த தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. சுகாதார உதவி ஆய்வாளர் ரேணுகா தேவி அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஹரிகிருஷ்ணா, செவிலிய அதிகாரி புளோரா, ஆலோசகர் பூஷ்ணம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி பத்மினி தலைமை தாங்கி 2025ஆம் ஆண்டிற்கான உலக உயர் இரத்த அழுத்த தினத்தின் கருப்பொருளாக உங்கள் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடுங்கள், அதை கட்டுப்படுத்துங்கள், நீண்ட காலம் வாழுங்கள் என்ற தலைப்பின் கீழ் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மருத்துவ அதிகாரி யுவராஜ் உயர் இரத்த அழுத்த நோய் வராமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் நிகழ்ச்சியின் முடிவில் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கம்மியா எடுத்துக்கோங்க. பொதுவா இந்த கருவாடு, அப்பளம், ஊறுகாய் இது எல்லாமே 3 to 4 மடங்கு உப்பு ஜாஸ்தியா இருக்கு. நான் வேற என்ன சாப்பிடுறேன், வெறும் ஊறுகாய் தான் டெய்லியும் சாப்பிடுறேன்னா பிபி ஏறும் தான். இதெல்லாம் நாமளே ஏற்றிக்கிறது. நாங்க என்னதான் பிபி சுகருக்கு மருந்து மாத்திரை கொடுத்தாலும் உங்க வாழ்க்கை முறையை மாற்றதுலதான் மீதி 50% ட்ரீட்மெண்ட் இருக்கு. மாத்திரை சாப்பிடுறேன், நான் நிறைய பஜ்ஜி சாப்பிடுவேன், போண்டா சாப்பிடுவேன், மாத்திரை சாப்பிடுறேன்னு இருந்தீங்கன்னா மாத்திரை சாப்பிடுறது எதுவுமே ஏறாது உடம்புக்கு. பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்று தனது 12வது ஆண்டை தொடங்கியுள்ளதை முன்னிட்டு புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நிகழ்ச்சி மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்று 11 ஆண்டுகள் நிறைவு பெற்று 12ஆம் ஆண்டு துவங்கி இருப்பதனை முன்னிட்டு நாட்டில் நடைபெற்றுள்ள சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன் போன்றவற்றை பொதுமக்களுக்கு விளக்கும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி லாஸ்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 11 ஆண்டு சாதனையை பற்றி கட்சி நிர்வாகிகளிடம் விளக்கி கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வங்கி தகவல்களை புதுப்பிப்பதாக கூறி பெண்ணிடம் 38,000 ரூபாய் மோசடி செய்த கும்பல் குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போன் எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் வங்கியின் ஏடிஎம் கார்டு தகவல்களை புதுப்பிக்கும்படி குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த லிங்கை கிளிக் செய்த அவர் வங்கி தகவல்களை புதுப்பித்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 38,147 ரூபாய் காணாமல் போயுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார்.
இதேபோல் பொறையூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் வங்கி தகவல்களை பெற்று 10,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் ஜூன் 11ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி குடிநீர் உட்கோட்டம் வடக்கு பிரிவுக்குட்பட்ட ரெயின்போ நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் ஜூன் 11ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையில் புதுச்சேரி ரெயின்போ நகர், காமராஜ் நகர், வெங்கடா நகர், செல்லான் நகர், குமரகுரு பள்ளம், சுதந்திர பொன்விழா நகர், சரஸ்வதி நகர், ராஜராஜேஸ்வரி நகர், அன்னை நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8,945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,160 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.